ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த வெண்புலிக்காக முட்டை, பால், மீன், இறைச்சி எதுவுமே தராமல் இருக்கிறங்க. இதில் புளிப்பான பழங்களையும் நம்ம தராமல் இருக்கும்போது எங்களுக்கான போதிய ஊட்டச்சத்து குறைபாட்டினால எங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், எங்களுடைய அறிவுத்திறனும் குறையப்படும். அதனால் நம்ம பெரியவங்க கூட பத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு அந்தளவுக்கு கடும் பத்தியத்தை தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். அது சித்த மருத்துவமே எடுத்தாலும் வெறிமிக்க மருத்துவங்கும் போது அந்த நாளில் அந்த மருந்து எடுக்கிறனால முட்டை சாப்பிட வேண்டாம். மற்றபடி மருத்துவத்தை நிறுத்திட்டு, அதாவது 6 நாள் ஹார்ட் ஒர்க் கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை நாள் வெண்புலிக்கு விடுமுறை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஓவராக பரவ போகிறதில்ல. ஒரு ஆகாத உணவை அடிக்கடிக்கு எடுத்தால் தான் அதை அதிகரிக்கும் வெண்புலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் நேரத்தில் அதாவது மதிய நேரத்துக்குள்ளார நீங்கள் முட்டை கொடுத்துருங்க. இரவு முட்டை வேண்டாம். இரவு முட்டையோ நான்வெஜ்ஜோ கீரையோ சாப்பிட்டா அது நமக்கு பரப்பி விட்டுரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது இரவுக்கான உணவே கிடையாது. காலையில் முட்டை சாப்பிடுங்க. அது நாட்டுக்கோழி முட்டையை மெயினாக கிடைச்சா பாருங்கள். இல்லாத பட்சத்தில் ஹைப்ரிட் முட்டை சாப்பிடுங்க. நானே கூட பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வாரம் 1 சாப்பிட்றேன், நம்மளுடைய அயன் சத்துக்காக. ஓகேங்களா? அதனால் நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள், மஞ்சள் கரு எப்படி மஞ்சள் கலரில் இருக்குது. பிளாயர் கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காத பட்சத்தை இது 10 ரூபா 15 20 ரூபா நினைக்கிற நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும். நம்ம வீட்டில் கோழி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுவும் காலையில் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கூட கொடுத்துருங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா இது மட்டுமே டக்குன்னு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நான்வெஜ்ஜோ முட்டையோ பாலோ நமக்கு ஏன் பிரச்சனை தருதுன்னா அது வயிற்றில் போய் சட்டுன்னு ஜீரணமாகாது. இன்னொன்று மற்ற பொருட்கள் கொடுக்கும்போது அதில் உப்பு புளிப்பு இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் கெட வைக்கும். அதனால தான் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது சட்டுன்னு ஜீரணமாயிரும். அதன் பிறகு அடுத்த உணவுகள் எடுத்துக்கலாம். ஆவி பறக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. இப்போ தான் வேவிச்சுங்க காலையில். இதாவது ஒரே ஒரு வீடியோ நான் பிடிக்கிறேன் சரிங்க. இப்போ தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிக்க போகணும். பிடிக்கிறேன், தண்ணி பிடிக்கிறேன். அழுவாத, நான் தண்ணி பிடிக்கிறேன்.